ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே இந்த தோல்வி அப்படின்றத ஒரு தடவையாவது சந்திச்சிருப்போம். ஒரு சில பேர் அவங்களுடைய தோல்வியை கடந்து வர முயற்சி செய்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் அவங்களுடைய முதல் தோல்வியிலேயே துவண்டு போயிடுறாங்க. சரிப்பா, இந்த தோல்வியை எப்படி தான் சமாளிக்கிறது, எப்படி தான் அதுலேருந்து நம்ம வெளியே வர்றது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், தோல்வியை பற்றி உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றிக்கோங்க. தோல்வியை வளர்ச்சிக்கான ஒரு பகுதியாக நீங்கள் ஏற்றுக்கோங்க. தோல்வி தான் வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு பல பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் முயற்சி செய்யும் போதும் அதில் நீங்கள் பின்னடைவை சந்திக்கும் போதும் அந்த பின்னடைவு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. நீங்கள் கற்றுத்தரக்கு அது ஒரு வாய்ப்பாக பாருங்கள். அதை ஒரு பாடமாக நீங்கள் ஏற்றுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு க்ரோத் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு மூலிமா உங்களுடைய திறன்களை நிச்சயமாக உங்களால் வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்றத நீங்கள் நம்புங்க. வெற்றியை நோக்கி போகிற உங்களுடைய பயணத்தை வடிவமைக்கிறதுல தோல்வி பெரும் பங்கு வகிக்குது. ரெண்டாவது, என்ன தவறு செஞ்சீங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்கள் ஏன் தோத்தீங்க, நீங்கள் என்ன செஞ்சனால நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்க அப்படின்றத பற்றி நீங்கள் சிந்திக்கணும். நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலையா, இல்லை போதுமான அளவு உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இல்லையா, இல்லை வெளிப்புற காரணங்கள்னால நீங்கள் தோற்று போனீங்களா அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்கணும். சில நேரங்களில் நம்ம ஏன் தோற்றோம் அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய முயற்சியை வெளியிருந்து பார்க்குறவங்க கிட்ட நம்ம ஃபீட்பேக் கேட்கணும். அதாவது உங்களுடைய மென்டர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட சேர்ந்து பயணிக்கிற உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய கோவொர்க்கர்ஸாக இருக்கலாம். இவங்க கிட்ட ஃபீட்பேக்கை கேட்டு நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் ஏன் தோத்தீங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சாதான் அடுத்த தடவை அந்த தவறை நீங்கள் செய்யாமல் இருப்பீங்க. மூணாவது, தீர்வில் கவனம் செலுத்துங்க. இப்போ நீங்கள் ஏன் தோத்தீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடைச்சா இந்த காரணத்தினால தான் நம்ம தோத்துட்டோமா அப்படின்னு சொல்லி நினச்சி வருத்தத்தில் மூழ்காமல் இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு யோசிங்க. அடுத்த முறை நம்ம அணுகுமுறையை எப்படி மாற்றலாம் அப்படின்றத பற்றி சிந்தனை பண்ணுங்கள். உங்கள் தோல்வியிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ஏன்னா உங்களுடைய எதிர்கால முயற்சிக்கு அது கண்டிப்பாக உதவும். நாலாவது, வெற்றியை மட்டும் இல்லை, உங்களுடைய முன்னேற்றத்தையும் நீங்கள் கொண்டாடுங்க. தோல்வியை நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு உங்களுடைய முன்னேற்றத்தை நினச்சி நீங்கள் பெருமைப்படுங்க. நீங்கள் கடந்து வந்த பாதையை நினச்சி உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. இது ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய நேர்மறையான சிந்தனை உங்களுடைய சவால்களை நீங்கள் சந்திக்கிறதுல ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அஞ்சாவது, செயலில் இறங்குங்க. உங்களுடைய தவறிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் உறுதி செஞ்சதுக்கப்புறம் உங்கள் அடுத்த இலக்கை நோக்கி செயல்பட தொடங்குங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களுடைய அடுத்த வாய்ப்பில் பயன்படுத்துங்க. உங்களால் மாற்ற முடியாத வெளிப்புற விஷயங்களில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்கள் மேலே நீங்கள் கவனம் செலுத்துங்க. பல வெற்றியாளர்கள் அவங்க வெற்றியடைறதுக்கு முன்னாடி பல தோல்விகளை சந்திச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. எந்த ஒரு லட்சிய முயற்சியிலையுமே தோல்வி அப்படின்றது தவிர்க்க முடியாது தான். ஆனால் அந்த தோல்விக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீங்க அப்படின்றது அதை விட ரொம்ப முக்கியமானது. இந்த 5 விஷயமுமே உங்கள் தோல்வியை கடந்து நீங்கள் வெற்றி அடைய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.